கார்த்திக் தீபா சீரியல் செப்டம்பர் 23 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்கும் அடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம கீதாவை காமிக்கிறாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அந்த துங்கா வராரு, ஆனந்து கூட வராரு. துங்காவை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கீதா. அப்ப கீதா நினைக்கிறாங்க, நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எதுக்கும் ஆனந்த் வந்துட்டு துங்காவை கூட்டிட்டு வரான், ஒருவேளை ஆனந்த் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு பயந்து நிக்கிறாங்க கீதா. அப்ப கீதாவுக்கு ஒரு யோசனை, இதுக்கு மேலேயே நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது, நம்ம நேரா வந்துட்டு மாடிக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு நேரா மாடிக்கு போயிடுறாங்க. இந்த நேரத்துல கார்த்தி வேற இல்லையே அப்படின்னு நினைச்சு. ஸோ அப்பன்னு பார்த்து என்ன நடக்குதுன்னா, அந்த ஆனந்த் வந்துட்டு துங்காவை கூட்டிட்டு வர அபிராமி கேக்குறாங்க, ஆனந்த் யாருப்பா இவங்க அப்படின்னு. ஆனந்த் சொல்றாரு, அம்மா இவங்க வந்துட்டு நான் பெங்களூர்ல ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன்னா அங்கே உள்ள சிஇஓம்மா, ஒரு முக்கியமான விஷயமா தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு, அதான் இவரை பார்த்தேன், உடனே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அபிராமியும், ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசி முடிச்சதோட துங்கா சொல்றாரு, அம்மா தமிழ்நாட்டிலையும் எனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா, அம்மியும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்லி வெளியில வராரு. ஆனந்த் சொல்றாரு, இங்க பாருங்க சார், உங்களுக்கு இங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு அந்த துங்கா சொல்றாரு, சரி ஓகே, நான் என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா துங்கா வெளியில வராரு. வெளியில வந்ததோட அந்த ரவுடிங்க கேக்குறாங்க, அண்ணா யாருண்ணா அவங்க அப்படின்னு. அப்ப துங்கா சொல்றாரு, டேய் நான் பெங்களூர்ல ஒர்க் பண்ணும் பொழுது என்னோட கம்பெனில அவன் ஒர்க் பண்ணான்டா கொஞ்ச நாள், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து மீட்டு கொடுத்தான், அப்பையிலேருந்து தான் பழக்கம், அவனை ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது அப்படின்னு. அப்போ அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, ஏன்னா இவங்கிட்ட நீ ஹெல்ப் கேட்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு துங்கா சொல்கிறான், டேய் அவன் என்னை நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான், நான் எப்படிப்பட்ட கேடின்னு அவனுக்கு தெரியாது, ஸோ அவனுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த ரவுடிங்க கூட அந்த துங்கா கிளம்புறான். அப்போ இன்னொரு பக்கம் ஆனந்த் நேராக வீட்டுக்குள்ளே வர்றாரு. வீட்டுக்குள்ளே வந்ததோட அபிராமி சொல்கிறாங்க, ஆனந்த் என்னப்பா அவரை பார்த்தாலே ஒரு மாதிரியா இருக்காரு, அவர் நல்லவர் தானே அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, நல்லவர் தாமா, ரீசெண்டா அவருடைய தம்பி ஏதோ ஒரு பொண்ணு கொலை பண்ணிட்டாங்களாம், பாவம் அந்த பொண்ணு வந்துட்டு இந்த தமிழ்நாட்டுக்கு தப்பிச்சு வந்துட்டாலாம், அந்த பொண்ணை தேடிதான் அவர் இங்க வந்திருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட அபிராமி அதிர்ச்சி ஆகுறாங்க, என்னப்பா இப்படி சொல்ற அப்படின்னு. அப்ப ஆனந்த் சொல்றாரு, ஆமாம்மா, அந்த பொண்ணு ஏதோ சொத்துக்காக தம்பியை கொலை பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா டக்குன்னு இல்ல அப்படின்னு சொல்ல அபிராமி கேக்குறாங்க, என்னம்மா நீ இல்லைன்னு சொல்ற, உனக்கு அவரை பத்தி தெரியுமா அப்படின்னு. அப்ப தீபா சொல்றாங்க, இல்ல ஒண்ணு இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து மாடிக்கு போறாங்க. அப்ப நம்ம மீனாட்சி சொல்றாங்க, அத்தை தீபா இப்போதைக்கு கொஞ்சம் மென்டலி டிஸ்டர்ப்டா இருக்கல்ல, அதனாலதான் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டா கொஞ்சம் கோவப்படுறா, மற்றபடி அவ மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்ல அபிராமி சொல்றாங்க, ஆமா எனக்கும் அதான் தோணுது, தீபா அதனாலதான் சத்தம் போட்டிருக்கா அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் சரித்த அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அபிராமி நேரா மீனாட்சி கிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இதை வந்துட்டு அந்த ஐஸ்வர்யா காதல வாங்குறாங்க. என்ன இது நமக்கு தெரியாம இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு பார்த்தா தீபா கிட்ட தாலியை வாங்கிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அதான் கல்யாணத்துக்கு என்ன 2-3 வாரம் இருக்கே, அதுக்குள்ளேயும் எதுக்கு இந்த தாலியை கொண்டு போய் வச்சு பூஜையெல்லாம் பண்ணிட்டு வராங்க, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு ஐஸ்வர்யா நேரா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத ஒட்டு கேட்கறதுக்காக போய் நிக்கிறாங்க. அப்ப மீனாட்சி கேக்குறாங்க, சொல்லுங்கத்த எதுக்காகத்த வர சொல்லியிருந்தீங்க அப்படின்னு. அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு மீனாட்சி, நாளைக்கு தீபாவுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம், இந்த விஷயம் தீபா கார்த்திக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியாம தான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால நாளைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் கரெக்டா பண்ணி முடிச்சிட்டியா, ஐயர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டியல்ல அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, அத்தை நாளைக்கு காலையில கோயில்ல எல்லா ஏற்பாடுகளும் ரெடியா இருக்கும், தீபாவும் கார்த்தியும் வந்துட்டான், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு. அப்ப அபிராமி சொல்றாங்க, எனக்கு என்ன கவலைன்னா கார்த்திகிட்ட இதெல்லாம் சொல்லாம ரெடி பண்றேனே, அதான் கவலையா இருக்கு அப்படின்னு. மீனாட்சி சொல்றாங்க, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க தாலி எடுத்து கொடுத்தா கண்டிப்பா கார்த்தி தாலி கட்டாம இருக்க மாட்டாரு அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யாவுக்கு ஷாக்கு, என்னடா இது இப்படி நடக்குது, இங்க இருக்கிறது தீபாவே இல்ல, எவ்வளவு ஒருத்தி கீதான்னு ஒருத்தி வந்திருக்கா, அவ கழுத்துலதான் கார்த்தி தாலி கட்ட போறானா அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா, இந்த விஷயத்த அந்த தீபா உருவத்துல இருக்கிற கீதாட்ட போய் சொல்லியே ஆகணும்,
அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஐஸ்வர்யா வந்துட்டு நேராக கீதா கிட்ட போகிறாங்க. அப்போ கீதாவோட ரூம் கதவை தட்ட அப்போ கீதா நினைக்கிறாங்க கார்த்தி வந்துட்டாரு போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட விஷயத்த சொல்லணும் அப்படின்ட்டு போயிட்டு கதவை திறந்து வாங்க கார்த்தி உங்ககிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா ஐஸ்வர்யா நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா நின்னதோட ஐஸ்வர்யா கேட்குறாங்க வேற யாருக்கோ வெயிட் பண்ண மாதிரி தெரியுது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க என்ன வேணும் உனக்கு அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க என்ன முக்கியமான விஷயம், எந்த முக்கியமான விஷயமா இருந்தாலும் நீங்கள் கார்த்திகிட்ட சொல்லிக்கிடுங்க அப்படின்னு சொல்ல ஐஸ்வர்யா சொல்கிறாங்க உன்கிட்ட தான் சொல்லணும், நான் முன்கூட்டியே உனக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அப்படின்னு. அப்போ கீதா கேட்குறாங்க வாழ்த்துக்களா, எதுக்கு எனக்கு வாழ்த்துக்கள் சொல்ல போகிற அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நாளைக்கு உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுதுல்ல, அதுக்கு தான் முன்கூட்டியே உனக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன், கல்யாண நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு. இது கேட்டதோட கீதா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க ஏன் தீபா அதிர்ச்சி ஆகுற, உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு தானே எல்லாருமே ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது, நீ ஏன் மூஞ்சி எப்படி வச்சிருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க நாளைக்கு உனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க 2 வாரம் கழிச்சு தானே அத்தை வந்துட்டு எனக்கும் கார்த்திக்கும் கல்யாணம்னு சொன்னாங்க, இப்போ எதுக்காக நாளைக்கு ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அது ஒரு சர்ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன் உனக்கு, நாளைக்கு உன்னையும் கார்த்தியும் கோவிலுக்கு கூப்பிட்டு டக்குன்னு கார்த்தியோட கையில் தாலி எடுத்து கொடுத்தா கண்டிப்பாக கார்த்தி தாலி கட்டி தானே ஆகணும், அதான் அத்தையோட பிளானே அப்படின்னு. இதை கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க கீதா. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க என்ன தீபா கல்யாணம்னு சொல்கிறேன் சந்தோஷமே இல்லை உன் முகத்தில் அப்படின்னு. அதுக்கு கீதா சொல்கிறாங்க அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி வீட்டுக்கு வராங்க. கார்த்தி வந்துட்டு நேராக மாடிக்கு வராரு. மாடிக்கு வந்துட்டு நேராக கீதாவை போய் பார்க்குறாரு. அப்போ கீதா சொல்கிறாங்க இப்போ சந்தோஷமா உங்களுக்கு அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு ஏன் என்னாச்சு கீதா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க இன்னைக்கு காலையில் அந்த துங்கா நேராக வீட்டுக்கு வந்துட்டான் தெரியுமா அப்படின்னு. கார்த்தி அதிர்ச்சியாகி என்ன சொல்கிறீங்க, துங்கா எப்படி இங்கே வந்தாரு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க அதான் எனக்கும் தெரியல, உங்கள் அண்ணன் ஆனந்த் இருக்காருல்ல அவர் தான் கூட்டிகிட்டு வந்தார், எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிட்டு, எதுக்காக வந்துட்டு உங்கள் அண்ணன் இங்கே கூட்டிகிட்டு வந்தாருன்னு தெரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு அண்ணன் அடிக்கடி பெங்களூரில் ஒர்க் பண்ணுறான்னு சொன்னான், ஒருவேளை அங்கே வந்துட்டு அண்ணனோட பாஸ் வந்துட்டு ஒருவேளை துங்காவாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இது கேட்டதோட கீதா சொல்கிறாங்க அவ்வளோதான் போச்சு, எப்படியா இருந்தாலும் அவனுக்கு தெரிய போகுது நான் இங்கே இருக்கிறது அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்க, நீங்கள் வந்துட்டு இப்போதைக்கு இந்த குடும்பத்தில் தீபாவாக இருக்கீங்க, அதனால நீங்கள் தீபா இல்லை, நீங்கள் வந்துட்டு கீதா இல்லை அப்படின்னு கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, அதனால நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு பயம் என்னன்னா வெளியில் இருக்கிற தீபாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு தான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு. இதை கேட்டுட்டு கீதா சொல்கிறாங்க எத்தனை நாள் தான் நீங்கள் வந்துட்டு தேடிக்கிட்டு இருப்பீங்க, இப்போ தான் அந்த தீபாவை கண்டுபிடிக்க போகிறீங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு. கார்த்தி கேட்குறாரு ஏன் என்னாச்சு அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க நாளைக்கு காலையில் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணமா, உங்கள் அம்மா யாருக்கும் தெரியாமல் இந்த ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன உளர்றீங்க, எங்கள் அம்மா எந்த விஷயமா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாங்க அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் கல்யாண ஏற்பாடுகள் எல்லாமே கோயிலில் பண்ணியாச்சு, மீனாட்சியும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து தான் யாருக்கும் தெரியாமல் இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்ணுறாங்க, இந்த விஷயம் ஐஸ்வர்யாவுக்கு தெரிஞ்சு ஐஸ்வர்யா என்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு ஐஸ்வர்யா அன்னிக்கிட்டே ஏதாவது உளறினீங்களா அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க சேச்சா அவங்கக்கிட்டே நான் எதுவும் சொல்லவே இல்லை அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு இங்கே பாருங்க, அவங்க எதுக்காக தெரியுமா அப்படி சொல்லியிருக்காங்க, உங்களை நல்லா ஏமாத்துறதுக்காக, நீங்கள் தான் தீபாவா அப்படின்னு ஆல்ரெடி அவங்களுக்கு டவுட் இருக்குது, அந்த சந்தேகத்தை தீர்த்துக்கிறதுக்காக தான் அவங்க அப்படி சொல்லியிருக்காங்க, நீங்களும் அவங்க சொன்னதை அப்படியே நம்பிட்டீங்க அப்படின்னு. இது கேட்டதோட அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த கீதா. அப்போ கீதா சொல்கிறாங்க எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணியும் உண்மையாகவே கல்யாண ஏற்பாடுகளை பண்ணா நான் என்ன பண்ணுறது, அந்த டயத்தில் நான் உண்மையை சொல்லிடுவேன், இது மாதிரி நான் தீபா இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு அப்படி எந்த விஷயமும் நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு கீதாவும் சரி நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, கடைசி வரைக்கும் உங்களை நம்புகிறேன், ஆனால் கடைசி நேரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் தீபா இல்லை அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும் சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நேராக சக்தியை காமிக்கிறாங்க. சக்தி எப்படியோ அந்த ரவுடிங்க கிட்ட எல்லாம் தப்பிச்சு நேராக வந்துட்டு அந்த ரேடியோ ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ரேடியோ ஸ்டேஷனில் ஆல்ரெடி ஒருத்தர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த சக்தியை பார்க்கறதுக்காக. அப்போ சக்தி வந்து நேராக ரேடியோ ஸ்டேஷன் போனதோட அவர்கிட்ட சார்
அங்கே போயிட்டு அந்த லேடி கிட்ட, மேடம் நீங்கள் சொன்னீங்கல்ல யாரோ தீபா பற்றின டீட்டெயிலாக சொல்கிறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அவங்க யார் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, அதோ உட்காந்துருக்காரு அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி ரொம்ப சந்தோஷப்பட்டு, அவர் தானா அப்படின்ட்டு நேராக அவர்கிட்ட போயிட்டு வணக்கம் சார் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்கிறாரு, சொல்லுமா தீபாவை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சா இங்கே வர சொன்னியல்ல, நான் வந்துட்டேம்மா. தீபாவை பற்றின டீட்டெயில் உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, சார் அவங்க பாறையிலேருந்து விழுந்து அடிபட்டிருக்காங்க, அதனால அவங்க இப்போ சுயநினைவு இல்லாமல் இருக்காங்க. அவங்கள சீக்கிரம் வந்துட்டு அவங்க குடும்பத்தோட சேர்க்கணும். ஏதோ கீதான்னு நினச்சி ஒரு ரவுடி வந்துட்டு தீபாவை துரத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்டேருந்து தீபாவை காப்பாற்றணும். அப்படி காப்பாற்றணும்னா அவங்க சொந்தக்காரவங்க கிட்ட தீபாவை சேர்த்தா மட்டும்தான் முடியும். சார் உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க சார், அந்த பொண்ணு தீபாவோட வீடு எங்க இருக்கு அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, மேடம் அந்த கார்த்தி இருக்காருல்ல, அவர் கூட சின்னதா ஒரு பிசினஸ் டீலிங் பண்ணியிருந்தேன், அவர் வீடு எங்க இருக்குன்னு தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி சந்தோஷப்பட்டு, சார் வீடு எங்க தெரியும்னா உடனே சொல்லுங்க சார், நான் எப்படியாவது தீபாவை கொண்டு போய் அந்த வீட்டில் சேர்த்துறேன் அப்படின்னு. உடனே அவர் அட்ரஸ் எழுதி நேராக சக்தி கிட்ட கொடுக்குறாரு. இந்த அட்ரஸ்ல தான் அவங்க வீடு இருக்கு, நீங்க போயிட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டில் ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டதோட சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் சார் அப்படின்னு. இது கேட்டுட்டு அவர் சொல்றாரு, இவ்வளோ தூரம் தேடி அந்த பொண்ணோட அட்ரஸை நான் அவங்ககிட்ட கொடுத்துருக்கேன், எனக்கு எதுவும் சன்மானம் கிடைக்காதா அப்படின்னு. இதை கேட்டதோட சக்தி சொல்றாங்க, சார் நீங்க எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு எதுவும் நாங்கள் கொடுக்காம இருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சக்தி என்ன பண்றாங்கன்னா, அவங்க கையில வச்சிருக்கிற காசை அவர்கிட்ட கொடுக்க, அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசை வாங்கிட்டு போறாரு. அந்த பொண்ணை பத்திரமா கொண்டு போய் வீட்டுல சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு தான் போறாரு. நம்ம சக்தி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா எப்படியோ தீபா மேடத்தோட அட்ரஸை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்ட்டு நேரா அந்த எஃப்எம் ஸ்டூடியோ கிட்ட இங்க பாருங்க, இதோட நீங்க அந்த தீபா மேடத்தை பத்தின நியூஸை வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம், அதான் தீபா மேடத்தோட அட்ரஸ் கிடைச்சிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சக்தி அவங்க கிட்ட நன்றி சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நேரா தீபாவை பாக்குறாங்க. தீபா வந்துட்டு மயக்கத்திலே இருக்காங்க. அப்ப சக்தி நேரா தீபாவை பார்த்து, தீபா மேடம் உங்க வீட்டோட அட்ரஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எந்த கவலையும் இல்லை, உங்களை கொண்டு போய் நான் பத்திரமா வீட்டில் சேர்த்துருவேன், இப்பவே உங்களை நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோவுக்கு கால் பண்றாங்க. ஆட்டோ வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. அப்ப சக்தி வந்துட்டு நேரா தீபாவை அந்த ஆட்டோல ஏத்துறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி இருக்கான்னு சக்தியோட நம்பரை வச்சு அட்ரஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு நேராக அவங்களுக்கு தெரிஞ்ச அந்த கிஷோர் போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. அவர் கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்ல கிஷோர் சொல்கிறாரு, அந்த கீதாவை தான் உங்ககிட்ட ஒப்படைச்சேன், ஆனால் நீ அவளை கண்டுக்காமல் விட்டுட்ட, தப்பிக்க விட்டுட்ட, ஆனால் இப்போ எனக்கு அவள் இருக்கிற இடம் தெரியணும், அதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரோட அட்ரஸை மட்டும் நீ எனக்கு எடுத்து கொடுத்தியன்னா போதும் அப்படின்னு. இது கேட்டுட்டு கிஷோரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த சக்தியோட நம்பரில் உள்ள அட்ரஸை நேராக கிஷோர் வந்து துங்காவுக்கு கொடுக்குறாங்க. துங்கா அந்த அட்ரஸை வாங்கிக்கிட்டு, யோ இந்த அட்ரஸில் தான் இவ இருக்காளா, விடக்கூடாது, வாங்கட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்தில் சக்தி வந்துட்டு நேராக தீபாவை ஒரு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு நேராக கார்த்தியோட வீட்டுக்கு கிளம்புறாங்க. கார்த்தியோட வீட்டுக்கு பாதி தூரம் போயிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த துங்கா வந்துட்டு நேராக சக்தியோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு நேராக கதவை தட்ட சக்தி வந்துட்டு வீட்டுக்குள்ளே இல்லைன்னு தெரிய வருது. அப்போ துங்கா சொல்கிறேன், டேய் கதவை உடைங்கடா, உள்ளார தான் இருக்கா போல அப்படின்ட்டு கதை உடைச்சு உள்ளார போய் பார்க்க உள்ளார யாருமே இல்லை. ஆனால் அங்கே ஆல்ரெடி தீபாவுக்கு கொடுக்க வேண்டிய அந்த மருந்து மாத்திரை எல்லாமே இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, அண்ணா இத்தனை நாளும் அந்த கீதாவை அவள் இங்கே தானே வச்சுட்டு இருந்திருக்கா, நம்ம வர்றோம்னு தெரிஞ்சு இந்த இடத்துலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் எஸ்கேப் ஆகி போயிருக்கிறா அப்படின்னு. இது கேட்டதோட அந்த துங்காரோடு சொல்கிறான், ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டா, கண்டிப்பாக பக்கத்தில் தான் எங்கேயாவது போயிட்டுருப்பா, அவளை விடக்கூடாது வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மறுபடியும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. சக்தி வந்துட்டு நேராக கார்த்தி வீட்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போயிட்டு நேராக ஆட்டோவை நிப்பாட்டிட்டு நேராக வீட்டுக்குள்ளே வராங்க. அங்கே வந்துட்டு கார்த்தி ஆல்ரெடி மாடியில் இருக்காரு. அப்போ சக்தி இங்கேருந்து போகிறாங்க. போனால் ஐஸ்வர்யா வந்து நிற்கிறாங்க. ஐஸ்வர்யா பார்த்ததோட சக்தி சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் வந்துட்டு கார்த்திக் சாருங்கிறது யார் அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க, கார்த்தி வந்துட்டு என்னுடைய தம்பி தான், எதுக்காக கேட்குற அப்படின்னு. அப்போ சக்தி சொல்கிறாங்க, மேடம் இந்த வீட்டோட மருமகளை நான் காப்பாற்றி கொண்டு வந்துட்டேன், தீபா ஆட்டோவில் தான் இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐஸ்வர்யா நேராக சக்தி கிட்ட, ஏய் நீ வந்துட்டு தீபான்னு வேற யாரையோ கூட்டிகிட்டு வந்திருக்க, தீபா வந்துட்டு ஆல்ரெடி எங்கள் வீட்டில் தான் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு சக்தி சொல்கிறாங்க, மேடம் இவங்க தான் மேடம் தீபா, உங்கள் வீட்டில் இருக்கிறது வேற யாராவது தான் இருக்கணும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, ஏய் நீ இப்போ அவளை கூட்டிக்கிட்டு போறியா இல்லையா, அவளை ஏற்கனவே ஒரு ரவுடி துரத்திக்கிட்டு இருக்கான், வெளில போடி அப்படின்னு சொல்ல
அதே நேரத்தில் மீனாட்சி அந்த இடத்துக்கு வராங்க. மீனாட்சி வந்துட்டு நேராக ஐஸ்வர்யா கிட்ட, என்ன ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தீபா மாதிரியே ஒரு பொண்ணை கொண்டாந்து வச்சுக்கிட்டு அவள் தான் தீபான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. தீபா தான் நம்ம வீட்டில் ஆல்ரெடி இருக்காளே அப்படின்னு. இது கேட்டதோட மீனாட்சி அதிர்ச்சியாகி, என்ன ஐஸ்வர்யா சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஆட்டோவை பார்க்க, அங்கே நம்ம தீபா இருக்காங்க. அவங்கள பார்த்ததோட மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ, இது தீபா தான். தீபா எங்கே இருக்கான்னா நம்ம வீட்டில் உள்ளது யாரு? சீக்கிரம் இவளை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு தூக்கிட்டு வராங்க. அப்போ அபிராமி வராங்க. அபிராமி வந்துட்டு ஒரு பொண்ணு வரதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, இவ தீபா மாதிரியே இருக்கா, அப்போ நம்ம வீட்டில் இத்தனை நாளே இருந்தது யாரு அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அப்போ கார்த்தி மாடியிலேருந்து இறங்கி வராரு. கார்த்தி வந்துட்டு நேராக தீபாவை பார்த்ததோட ஓடி வராரு. ஓடி வந்துட்டு நேராக தீபா தீபா அப்படின்னு சொல்ல, அபிராமி கேட்குறாங்க, கார்த்தி இங்கே என்னப்பா நடக்குது? 2 தீபா இருக்காங்க, இதில் யாருப்பா உண்மையான தீபா அப்படின்னு. கார்த்தி நேராக அந்த தலையில் அடிபட்டிருக்கிறவங்கள பார்த்துட்டு, அவங்க தான் உண்மையான தீபா அப்படின்னு சொல்ல, அபிராமி சொல்கிறாங்க, என்னப்பா கார்த்தி இப்படி சொல்கிறா, அப்போ இத்தனை நாளும் நம்ம வீட்டில் இருந்த பொண்ணு யார் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அந்த பொண்ணு தீபா, கீதாம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி அப்போ இத்தனை நாளும் ஒரு கொலைக்காரியை தான் நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு எப்படி கீதா வந்துட்டு கொலைக்காரின்னு தெரியும் அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதான் அன்னைக்கு அந்த துங்கான்னு ஒருத்தர் வந்திருந்தாருல்ல, அவரோட தம்பியை கொலை பண்ணது வேற யாரும் இல்லை, இந்த கீதா தான் அப்படின்ட்டு கீதாவை கை காமிக்க, அப்போ கீதா பயந்துட்டு நிற்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நீங்கள் தேவையில்லாத பிரச்சனையை உண்டாக்குறீங்க. கீதா மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு தான். தன்னோட தங்கச்சியை வந்து ஒருத்தன் ரேப் பண்ணி கொலை பண்ணிட்டான், அவனை தான் வந்துட்டு கீதா வந்து கொலை பண்ணான், மற்றபடி அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. கீதா வந்து செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் அவன் கொலை பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் போலீஸை வர சொல்லிட்டேன், போலீஸ் வந்துட்டு கீதா அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்திக் கோவமாகி, உங்களை யார் போலீஸுக்கெல்லாம் கால் பண்ண சொன்னது, உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, எப்படி தம்பி விட முடியும், இத்தனை நாளும் ஒரு கொலைக்காரியை நீங்கள் வீட்டில் வச்சு வந்து பிரச்சனை நடந்துச்சு, ஆனால் நீங்கள் இவ்வளோ கொண்டுட்டு வந்தீங்கன்னா. அப்படி கேட்டுட்டு கார்த்தி ரொம்ப கோவப்படுறாரு, உங்களை யார் வந்துட்டு வர சொன்னது அப்படின்னு. அப்போ கீதா சொல்கிறாங்க, சார் இதுக்கு மேலே நான் இங்கே இல்லை, கண்டிப்பாக வந்துட்டு போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணால் விடுவாங்க, அவன் என்னை வந்துட்டு கொலை பண்ணிடுவான், நான் கண்டிப்பாக வந்துட்டு இந்த இடத்துல இருக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு கீதா கிளம்ப. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க கீதா, உங்களோட உயிருக்கு நான் உத்தரவாதம் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது, வர விட மாட்டேன்னு நான் உங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதனால நீங்கள் இந்த இடத்த விட்டு போகாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தம்பி நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த கீதா வந்து தப்பு பண்ணவ, அவளுக்கு வந்துட்டு தண்டனை கிடச்சிதான் ஆகணும் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, அண்ணி நீங்கள் தேவையில்லாத விஷயத்துல தலையிட்டு எனக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையை உண்டாக்குறீங்க அப்படின்னு சொல்ல. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை நீங்கள் சொல்லுங்க அத்தை, இவ ஒரு கொலைக்காரி, இவளை எப்படித்தான் இந்த வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நீ இந்த விஷயத்தில் தலையிடாத, என் உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் கார்த்தி இப்படிப்பட்ட வேலையை பண்ணியிருக்கான்னு எனக்கு நல்லாவே புரியுது. கார்த்தி மட்டும் அன்னைக்கு இந்த பொண்ணு கீதாவை கூட்டிகிட்டு வரலைன்னா கண்டிப்பாக நான் உயிர் பொழைச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு அபிராமி சொல்ல. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அத்தை கார்த்தி என்ன பண்ணால் மட்டும் சரின்னு சொல்லுங்க, ஆனால் நாங்கள் ஏதாவது பண்ணால் தப்புன்னு சொல்லுவீங்க, உங்களோட நியாயம் சுத்தமாக சரியில்லை அப்படின்னு. இதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ பண்ணுறது என்றைக்குமே நியாயம்னு சொல்லாத, இந்த குடும்பத்துக்கு எதிராக தான் எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரொம்பவே சூப்பராக. இந்த ப்ரெடிக்ஷன் நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.